யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரார். அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கங்கள். கனெக்டிகட் தமிழ் சங்கத்துக்கும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு எடுக்கிற தலைப்பு வந்து ஊழை வெல்லும் வழிமுறை. ஊழ்னா என்னன்னு தெரியுமா? இருக்காது. ஊழ்வினை. நமக்கு ஊழல்கிற வார்த்தை எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஊழல்னா முறையற்று பொருள் ஈட்டுவது இல்லையா? முறை தவறி இல்லை முறையை மீறி பொருள் ஈட்டுவது தான் ஊழல். அப்போ ஊழ்ங்கிறது வந்து முறை, அதுதான் ஊழ்னு சொல்றாங்க. இப்போ கடவுள் நம்பிக்கை இருக்கவங்கள்ட்ட போய் ஊழ்னா என்னன்னு கேட்டால் அவங்க வந்து ஊழ்வினை, அது வந்து முற்பிறவி பயன், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றத ஊழ்னு சொல்றாங்க. அதுவே இறை மறுப்பாளர்கிட்ட போய் கேட்டோம்னா அவங்க வந்து அது ஒரு முறைமை அப்படிங்கிற வார்த்தையில ஊழ சொல்றாங்க. முறைமைனா சுழற்சி. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு விதை இருக்கு, விதை வந்து மரமாகுது, அதை நம்ம நட்டு வைக்கும் போது மரத்துல இருந்து திருப்பியும் காய் வருது, காயிலிருந்து கனி வருது, அதுல இருந்து திருப்பியும் விதை வருது. இப்படி ஒரு சுழற்சி நடைபெறுகிறது இல்லையா? அது வந்து அவங்க முறைமைன்னு சொல்றாங்க. அவங்க ஊழுக்கு கொடுக்குற அந்த விளக்கத்துக்கு வேணா அவங்க ரெண்டு பேரும் ஒத்து போகாம இருக்கலாம். ஆனா ஊழை வெல்ல முடியாது அப்படிங்கிற கருத்துல இறை மறுப்பாளர்களும் இறை நம்பிக்கையுள்ளவர்களும் ஒத்து போறாங்க. அப்போ ஊழை வெல்ல முடியாதுன்னு ஒரு கருத்து இருக்கும்போது ஏன் வெல்ல முடியாது, அதை வெல்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிற ஒரு யோசனையை வரும்போது தான் இந்த தலைப்பு ஊழை வெல்லும் வழிமுறை. எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் உடனே 108க்கு கால் பண்ணுவேன். நம்ம ஊர்ல எல்லாம் 108க்கு கூப்பிடுவாங்க அவசரம்னா. அந்த 108 வேற யாரும் இல்லை, திருவள்ளுவர் தான். அவர் எழுதியிருக்கிற அறத்துப்பால் இருக்கிற 38 அதிகாரமோ இல்லை பொருட்பால் இருக்கிற 70 அதிகாரத்துல உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பதில்களும் அங்கே இருக்கு. சரி, அப்போ ஊழை வெல்லும் வழிமுறை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நான் திருவள்ளுவருடைய திருக்குறளை ஆராய்ச்சி பண்ணும்போது அவர் ஊழ்னு ஒரு அதிகாரமே எழுதியிருக்கிறார். அந்த ஊழ் அதிகாரத்துல முதல் 4 குறட்பாக்கள் வந்து ஊழுடைய குணநலன்கள், ஊழ்னா என்னெல்லாம், அதுக்குரிய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது வேற பெரிய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் கிடையாது. ஒன்று ஊழ் வந்து உங்களை சுறுசுறுப்பாக வச்சிருக்கோம், எப்படி சம்மர்ல இருக்கிற மாதிரி, இல்லை உங்களை சோம்பேறியாக்கும் விண்டர்ல இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாரு முதல் குறள்ல. 2வது குறள் என்ன சொல்றாரு? ஒன்று உங்களை அறிவாளியாக்கும், சில நேரம் நம்மளை முட்டாளா மாற்றும், பேதமையை தரும். பார்த்தீங்கன்னா நானும் அதை பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சில நேரம் யோசிப்பீங்க. அப்போ அந்த ஊழுடைய குணநலன்கள்ல 2வதா சொல்றது உங்களுடைய அறிவும் பேதமை. 3வது வந்து உங்களுடைய ஏட்டறிவும் சுய அறிவும். நீங்க எவ்வளவு புக்கு படிச்சாலும் உங்களுடைய சுய அறிவு எப்படி வெளிப்படுதுங்கிறத ஊழ் சில நேரங்களில் காட்டி கொடுத்துரும். அப்போ இது 3வது குணநலன்களா திருவள்ளுவர் சொல்றாரு. 4வது ஊழுடைய குணநலன்கள்ல சொல்றது என்னன்னா, அறிவு சார்ந்த உலகம், பொருள் சார்ந்த உலகம். இந்த உலகத்தை 2ஆ பிரிக்கிறாரு, அறிவும் பொருளும். இந்த மாதிரி 4 குறள்களும் உங்களுடைய ஊழுடைய குணநலன்களை சொன்ன திருவள்ளுவர் 5வது குறள்ல இருந்து 9வது குறள் வரைக்கும் அந்த ஊழ்னால உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான விளைவுகள் நடைபெறும், அது நேர்மறை விளைவாகவும் இருக்கலாம், எதிர்மறை விளைவாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நேர்மறை விளைவுன்னு வச்சுக்கோங்களேன். 5வது குறள்ல வந்து உங்களுக்கு நன்மை நடைபெறுவதற்கும் தீமை நடைபெறுவதற்கும் உங்களுடைய ஊழே காரணமா இருக்கலாம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. இது 5வது குறள்ல. 6வது குறள்ல இருந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் சொல்லியிருப்பாரு. ஒன்று, உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்கும், நீங்க ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கும், இல்லை அந்த பொருள் உங்களை விட்டு போகும். இருத்தலும் இழத்தலும் ஊழின் காரணமே அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அந்த இருத்தல்லையும் 2 இருக்கு. உங்ககிட்ட இருக்கும், ஆனா நீங்க அதை உபயோகப்படுத்த மாட்டீங்க. எதை மாதிரி? நம்ம ட்ரெட்மில் மாதிரி வாங்கி வைப்போம் ஆர்வத்தில், அது பிறகு அதை துணிக்காய போட வச்சிருப்போம். அப்போ நம்ம பொருள் இருந்தா மட்டும் அதை நம்ம உபயோகப்படுத்துறோம் அர்த்தம் கிடையாது. அதை உபயோகப்படுத்தி அதோடைய பலன் கிடைச்சது. துய்த்தலும் இருத்தலும் அதோடைய நேர்மறை எதிர்மறை. இழத்தல்லையும் 2 இருக்கு. நானா விரும்பி கொடுக்கறது, துறவுக்கு போறது, கொடுக்கறது, இல்ல யாராவது வலுக்கட்டாயமா அவங்கள்ட்ட வந்து பிடிக்கிட்டு போறது. அப்ப இழத்தல்லையும் 2 வகையான இழத்தல்கள். இது எல்லாத்தையுமே திருவள்ளுவர் அவருடைய அதிகாரத்துல ஊழினுடைய காரணங்களால நடக்கலாம்னு சொல்லியிருக்கிறார். இவ்வளத்தையும் சொன்னவர் உங்க சந்தோஷத்துக்கும் துன்பத்துக்கும் காரணம் கூட ஊழ் தான் முடிச்சுட்டு, இவ்வளவு விளைவுகளை தருகிற இந்த ஊழை விட வலிமையான ஒன்று எதுவும் உண்டான்னு சொல்லிதான் 10வது குறளை முடிச்சிருக்கிறாரு. அப்ப நான் அவர்கிட்ட தான் பதில் தேடி போறேன். அவருடைய குறளே எனக்கு ஒரு கேள்வியா முடியுது. அப்ப பாக்குறேன், என்னடா அது, நமக்கு பதில் சொல்ற வள்ளுவரே ஊழை பத்தி ஒரு மாதிரி குழப்பி வச்சு விட்டுருக்காரு அப்படின்னு குழம்பி யோசிச்சப்பதான் இந்த விளைவுகளுக்கு எல்லாம் ஏற்கனவே அறத்துப்பால்லையும் பொருட்பால்லையும் பல இடங்கள்ல அவர் விடை சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு சோம்பேறித்தனம் வந்தா என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. உங்களுக்கு அறியாமை வந்துச்சா போய் கல்வியையும் கேள்வியையும் தேடு. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஆராய்ச்சி கட்டுரைக்கு அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் மீண்டும் ஒரு முறை A is equal to B, B is equal to C னா C is equal to A. அப்ப நான் என்ன பண்ணேன், இந்த அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் இந்த விளைவுகளுக்கு இருக்கக்கூடிய பதில்கள் என்னெல்லாம் இருக்குன்னு தேடி அந்த பதில்களை ஊழை வெல்வதற்கு ஒரு வழிமுறையா சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பேச்சை தொகுத்திருக்கிறேன்.
இப்ப நேரத்தின் அருமை கருதி இது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு பேச வேண்டிய ஸ்பீச். அதனால ரொம்ப சுருக்கி உங்க எல்லாருக்கும் ஒரு ஃபார்முலா. எப்பா என் வாழ்க்கையில எப்பவுமே நேரம் சரியில்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, விதி என்னை ரொம்ப போட்டு புரட்டி எடுக்குது, சிம்பிளா ஒரு ஃபார்முலா சொல்லுப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அடுத்த 2 நிமிஷம் பேச்ச கவனிங்க. உங்களுக்கு ஒரு 6 விஷயங்களை சொல்லி தரேன். இந்த 6 மட்டும் தானே கேட்காதீங்க. இந்த 6 பண்ணீங்கன்னா ஒருவேளை இந்த ஊழ்கிற ஆற்றை உங்களால கடக்க முடியும். அது என்னென்ன 6 சொல்யூஷன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நேரம் இல்லையா? நேரமும் இடமும். நேரம் அறிந்து பேசுதலும் இடம் அறிந்து பேசுதலும். இதுக்கு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நேரத்துக்கு முக்கியமான காரணம் இந்த காகமும் ஆந்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, காகம் வந்து ஆந்தையை விட வலிமை குன்றியது. ஆனா பகல்ல அந்த காகமால ஆந்தையை கூட வெல்ல முடியும். அப்போ ஒரு விஷயத்தை நீங்க உங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம் இருக்குன்னா எந்த நேரத்துல பண்ணா அதை வெல்ல முடியுங்கிறத நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களால ஊழலை வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இடம். இடத்துக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா யானை வந்து காட்டுக்கே ராஜான்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு தண்ணீருக்கு போகும்போது அந்த முதலை அந்த யானையை வென்று முடியும், கொன்று கொள்ள முடியும். அப்படின்னா இங்க என்ன சொல்ல வரோம்னா கரெக்டான நேரமும் கரெக்டான இடத்தையும் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஊழ்னால வரக்கூடிய விளைவுகளை நீங்கள் குறைக்கலாம் இல்ல தவிர்க்கலாம். இது மட்டும்தானா? இல்ல. 3வது அவை அஞ்சாமை, சொல்வன்மை. அடுத்து 3வது 4வது இது 2. அது என்ன அவை அஞ்சாமை? அவைன்னா அப்படி ஸ்டேஜ்ல பேசுறது மட்டும் கிடையாது. நம்ம குடும்பமும் ஒரு அவை, நம்மளுடைய அலுவலகமும் ஒரு அவை, நம்மளுடைய சமுதாயமும் ஒரு அவை. அப்ப எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்களோ என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நீங்க அஞ்சும் பொழுது உங்களால தைரியமா கேட்க முடியாது. அவை அஞ்சாமையை தவிருங்கள். அவை அஞ்சாமைக்கு சிறந்த உதாரணம் கண்ணகி. தன் கணவனை இழந்த அவள் அவைக்கு அஞ்சாமல் அதற்கு போராடி தன் கணவனுக்கு நியாயம் கேட்டாள். இடம். சொல்வன்மைக்கு உதாரணம் சாவித்ரி. தன் கணவனுக்காக காலனோடு போராடி அவன் உயிரை மீட்டெடுத்தாள். அப்ப இந்த மாதிரி இந்த 4 மட்டும் போதுமானா கிடையாது. கடைசியா 2 விஷயம். ஆழ்வினை உடைமை, விடாமுயற்சி. எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் விடாமுயற்சியோடு அந்த ஆதி பகவனின் அருளோடு இருந்தால் ஊழை வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் விதி உங்களை புரட்டி போடும் பொழுது இந்த 6ஐயும் முயற்சி செய்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்து கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.